முருக வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு, இது இணைந்த வழிபாடுன்னு நான் ஒரு தடவை பேசினேன். இவர் விவரம் இல்லாமல் பேசுகிறாரு. மன்னிச்சுக்கங்க, 400 புஸ்தகம் படிக்காமல் நாங்கள் பேச மாட்டோம். 400 புஸ்தகம் படிக்காமல் நாங்கள் பேச மாட்டோம். நான் வானமாமலை முருக ஸ்கந்த இணைப்புன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறது. நான் வானமாமலை அதுக்குரிய சான்றுகளை எல்லாம் போட்டு புஸ்தகமே எழுதியிருக்கார். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, சீனிவாச ஐயங்கார் எழுதினது, 1906. அவர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் சீனிவாச ஐயங்கார், மறந்துடாதீங்க. அவர் எழுதுகிற போது இந்த கருத்தை எழுதுகிறார். இப்போ அவருடைய வார்த்தையிலேருந்து நான் முருக வழிபாடு பற்றிய ஒரு 2 செய்தியை அவங்க முன்னாடி படக்கிறேன். சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே, எப்படிங்க, சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே தமிழருடைய தனி தமிழ் தெய்வமான முருகனை, எப்படி தனித்தமிழ் தெய்வமான முருகனை வட ஆரிய தெய்வமாகிய கார்த்திகேயனோடு ஒப்புமை உடைய தெய்வமாக போற்றும் வழக்கம் உண்டாயிற்று. சிவனுடைய மகனாக 6 முகமும் 12 கையும் உடைய குகனாக தேவ சேனாதிபதியாக தமிழ்க்கடவுளான முருகன் கருதப்பட்டான். திருமுருகாற்றுப்படை என்னும் பாடலில்தான் ஆரிய கடவுளான சுப்பிரமணியனோடு தொடர்பு படுத்தி முருகன் சுட்டப்படுகிறான். வானோர் தானை தலைவன், அந்தணர் வெறுக்கை, மங்கையர் கணவன், அறுவர் பயந்த ஆரமர் செல்வன் என்று ஆறுமுக கடவுள் பிறப்பு பற்றிய செய்தியை நக்கீரர் குறிப்பிடுகிறார். இதையே சிற்சில மாற்றங்களோடு கார்த்திகேயரின் பிறப்பை பற்றிய வரலாற்றை காலத்தால் மிகவும் பிற்பட்ட பரிபாடலிலும் சேர்த்து பேசப்படுகிறது. இது 2 நம்ம சொல்லும்போது என்ன கோவப்படுறாங்க, 2 வழிபாடு இணைஞ்சதுன்னு சொன்னால் சொல்லாத மூடுவாய சொல்லாத. வரலாறு சரியாக தெரிஞ்சாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது 2 இணைந்த வழிபாடு.